இன்றைய தேவ வசனம் பகுதி 2இல் இயேசு கிறிஸ்துவே ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. பார்ப்போம் வசனத்தை. தேவனுடைய மகா பெரிய இரகசியமாகிய தெய்வத்துவம் வெளிப்பட்டது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். புற ஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். 1 தீமோத்தி 3:16, எபேசியர் 3:1-11 வசனம் வரை. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். உமது கிருபையின் நிமித்தம், உமது உண்மையின் நிமித்தம் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். சங்கீதம் 138 அதிகாரம் 1-2 வசனம் வரை. ஜீவ வார்த்தை எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. 1 யோவான் 1 அதிகாரம் 1-3 வசனம் வரை. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9 வசனம். தேவன் யோவானுக்கு பரலோக தரிசனம் கொடுத்தார். பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளக்குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 19 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 16 வசனம் வரை. இயேசுவின் நாமத்தில்.